ஹலோ காய்ஸ், நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற ஒரு கொரியன் மேக்கப் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்னோடய சுகர் ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கை வச்சு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். திஸ் இஸ் பியூர்லி மை ஐடியா. ஸோ முன்னப்பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா NYBயோட ஒரு பனானா லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த லூஸ் பவுடர் நம்மளோட பேஸுக்கு நல்ல ஒரு பிரிட்ஜாக இருக்குது, நல்லா ஹோல்ட் பண்ணிக்குது. சுகரோட ப்ரோ டிஃபைனர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்ச் அரைவல் ப்ரோ டிஃபைனர். தென் மாமாத்தோட கோல் பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இன்னர் கார்னரில் மட்டும் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு, கண்ணிலலாம் வந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்ளை பண்ண முடித்ததுக்கப்புறமா நைக்காவோட சன்டவுனர் அப்படிங்கிற ஷேடு ஐஷேடோ எடுத்திருக்கேன், ஐஷேடோ பேலட்டு. ஸோ அதில் இருக்கிற பீச் கலரை வந்து அப்பர் லிட்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லோயர் லிட்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே பீச்சி ஷேட்லேயே வந்து ஒரு ஷிம்மர் ஷேடு இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து அப்பர் லிட்லேயும் லோவர் லிட்லேயும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரியனோட மேக்கப் லுக்கில் வந்து ஒரு கிளாஸியான ஒரு ஃபினிஷ் இருக்கும். ஸோ அந்த ஃபினிஷ் கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த ஷிம்மர் ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறமா டீனோட கிளாம் க்ளோ ஹைலைட்டிங் ஷிம்மர் பிரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற ஒரு ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய நோஸ் டிப்பில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் ஃபேஸ் பேலட்டில் இருக்கிற ப்ளஷ்ஷு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு மைல்டு பீச் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்விஸ் பியூட்டியோட டியோ மஸ்காரா எடுத்து 2 மஸ்காராஸுமே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டியோ மஸ்காராவில் வால்யூமைஸ் பண்ணுறதுக்கும் லென்த் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக பாண்ட் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா மார்ஸோட லிப் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற ஒரு பீச் கலரை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு ரெட் ஷேடு எடுத்துகிட்டு நான் வந்து இன்னர் லிப்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் ஸ்லைட்டாக. அதுக்கப்புறமா ஒரு ஆம்ப்ரே லுக்கு கொண்டு வரதுக்கு வேண்டி ஒரு ஸ்லைட் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸ் அவுட்டர் கார்னரில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஷேப் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ ஃபைனலாக ஸ்விஸ் பியூட்டியோட டிரான்ஸ்பரண்ட் லிப் க்ளாஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய லுக்கை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த லுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் வந்து கேமராவை கொஞ்சம் க்ளோஸில் காமிக்க போகிறேன். எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.